இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை இந்த கையால தான் நான் தூக்கி வளர்த்த. தங்க கிண்ணத்துல மட்டும்தான் உனக்கு சாப்பாடு ஊட்டி வளர்த்த. ஆனா உன் அக்கா எங்க இருக்காளோ, என்ன சாப்பிட்டாளோ, எப்படி வாழறான்னு கூட தெரியாம நான் அறியாமலே இருந்துட்டேம்மா. என்னோட செல்ல பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கடவுள் என்ன ஒரு நல்ல அப்பா அம்மா கையில தான் ஒப்படைச்சிருந்தாருப்பா. நான் தங்க கிண்ணத்துல வேணா சாப்பிடாம இருந்திருக்கலாம், ஆனா ஒரு நாளும் சாப்பிடாம பசியோடு இருந்ததில்ல. நீங்க அழாதீங்கப்பா. அவ வந்ததுக்கு அப்புறம் உன் அக்கா கிட்ட நிறைய உணர்வுகளை பகிர்ந்துக்கணுமா. இந்த கையால என் தங்கத்துக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடணும். நீங்க எனக்கு ஊட்டி விட்டீங்கப்பா. இந்த கையால நீ இல்லைன்னு நினைச்சு நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருமான்னு தேவைப்பட்டா அவ காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும். என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் அம்மா வந்து என் வயிற்றுல பிறப்பாங்க. அவங்க தான் என் முதல் குழந்தைன்னு நான் ரொம்ப நம்பினேன். நீதான் என் அம்மான்னு நினைச்ச, ஆனா இல்லம்மா, உன் அக்கா தான் என் அம்மா. நான் அவளை என் மகளை பாத்துக்கிறதே இல்ல. அவதான் என்ன தன்னோட பிள்ளைய பாத்துக்கணும். இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் பெரியம்மான்னு சொன்ன நீயே என்னை விட அக்கா தான் பெருசான்னு எப்படிமா கேட்க முடிஞ்சது? சாரி டாடி, என்னை விட நீங்க யார் மேலயும் அதிகமா பாசம் வைக்க கூடாதுன்னு ஜெலஸ்ல சொல்லிட்டேன். நீ சின்ன பொண்ணு இல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. என் பார்வையில நீ பெருசா அவ பெருசான்றது முக்கியம் இல்லம்மா. முதல்ல அவ என்கிட்ட வரணும். என்னோட சேர்த்து நம்ம எல்லாரையும் விட அவதான் ரொம்ப முக்கியமானவளா இருப்பா. பூமி, இன்னிலிருந்து உன்னதான் என் மூத்த பொண்ணா பாத்துக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேம்மா. இனிமே நான் என்ன வாங்கினாலும் நட்சத்திராவோட சேர்த்து உனக்கும் நான் வாங்கி தருவேம்மா. வேண்டான்னு சொல்லக்கூடாது. அபூர்வா, மாமா, உன் கையால பூமி கழுத்துல போடுமா.
அபூர்வா ஒன்னுதான். ஆ மொத்தத்துல சேர வேண்டிய இடத்துக்கு தான் போய் சேருது. செயின சொன்ன சோபா சந்திரா போகி அன்னைக்கு தான் இறந்து போனா. அப்படின்னா பூமியும் போகி அன்னைக்கு தான். அதாவது உங்க மூத்த பொண்ணு போகி அன்னைக்கு தான் பிறந்திருப்பா. உங்களை பார்க்கும்போது பூமிக்கு போகி அன்னைக்கே பிறந்த நாளை கொண்டாடுவீங்க போல இருக்கே. ரொம்ப நல்ல யோசனை சொல்லிருக்கீங்க அத்தை. ஆ, போகி அன்னைக்கு நான் பூமிக்கு பர்த்டே கொண்டாட போறேன். பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சாடி? பார்ட்டியும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீ வராத. ஏன் இப்படி சொல்ற? ஆ? எங்க அப்புறமா அத்தை கால் வலிக்க கீழே விழுந்துட்டாங்க, மண்டை உடைஞ்சு போச்சு. அத பார்த்து என் மாமாவோட நெஞ்சு வெடிச்சிருச்சு. ஐயோ, 2 பேரையும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம், பிளான் கேன்சல். நீயும் வராத, பை. ஐயோ, என்னடி இப்படிலாம் பேசுற? ஃப்ரெண்ட் பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னா என்ன இந்த கோலத்துல பார்த்தா நாளைக்கு காலேஜ்ல எனக்கு ஜோக்கர் பிந்துன்னு பேர் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. ஐடியா கிடைச்சிருச்சு. வரப்போற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே காரணத்தை சொல்லி வர வேண்டாம்னு சொல்லிட்டு. அடியே பிந்து, இருடி. ஒருவேளை கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா நடுவுல என்ன இழுத்து விட்டுறாத. நீ போன் பண்ணி பேசும்போது நான் இந்த இடத்துலயே இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதையும் பார்க்கல, அவ்வளவுதான். ஹலோ, பார்ட்டி கேன்சல், நீ வராத. கீழே விழுந்து என் அத்தை மண்டை உடைஞ்சிருச்சு. அத பார்த்து மாமா நெஞ்சு வெடிச்சிருச்சு. ஐயோ, இந்த குட்டி பிசாசு இங்கதான் இருக்கு. இவ கண்ணில் படாம எப்படியாவது அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும்.